பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 18:33 சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாருடைய கால்களை கொடுக்கின்றார் பார்த்தீர்களா? மான்களின் கால்களை கொடுக்கின்றார். அனைத்து உயிரினங்களிலும் மிக விரைவாக ஓடக்கூடியது தான் இந்த மான். தன்னை துரத்துகிற எல்லா சிங்கத்திற்கும் புலிக்கும் தப்பும்படியாக அது மிக விரைவாக ஓடும். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஆணுடைய பிள்ளையாக மாறுகின்ற பொழுது இதை போலவே மிக விரைவாக ஓடுகின்ற கால்களை கர்த்தர் உங்களுக்கு தருகின்றார். படிக்கின்ற இடத்துல உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு எத்தனையோ பேர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் தான் முதலாவதாக வருவேன் என்று மார்த்தட்டலாம். எத்தனையோ கோச்சிங்க்கு அவர்கள் போய் கொண்டிருக்கலாம். பிஸ்னஸ் என்றாலே இன்றைக்கு கடுத்த போட்டி நிலவுகின்றது. எல்லா பக்கமும் வெற்றி பெறுவதற்காக மக்கள் எந்த பாதக செயலையும் செய்வதற்கு தயங்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் முந்தி ஓடுகின்ற விரைவான மான்களின் கால்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்றார். ஒருவர் உங்களோடு கூட போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார். இன்றைக்கி உங்கள் கால்களில் வியாதி இருக்கலாம், நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், மாடிப்படிகளை ஏற முடியாத நிலைமையில் இருக்கலாம். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். விரைவாக நடக்கின்ற, விரைவாக ஓடுகின்ற கால்களாக உங்களுடைய பலகீனமான கால்களை கர்த்தர் மாற்றுவார். வியாதி படுக்கையை நீக்குவார், தரித்திரத்தை நீக்குவார். பொல்லாத மனிதர்கள் உங்களை தொடரும் பொழுது அவர்கள் கையிலிருந்து நீங்கள் தப்பும்படியாக விரைவாக ஓடி, ஆமேன், மான்களின் கால்களைப் போல ஓடி தப்பித்து உயரமான இடங்களில் போய் நிற்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.